ஹாய்ங்க. நாங்கள் தான் உங்கள் சித்தா விலாகர்ஸ். எங்கள் சித்தா சிஸ்டமில் சொல்லியிருக்க மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம் இந்த மூணையும் சமநிலையாக வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த டிசீஸாக இருந்தாலும் ப்ரிவென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீக், அதாவது விலாக் 12ல் பிசிஓடிக்கான டயட் பிளான் பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். டயட் பிளான் அப்படிங்கிறத நாங்கள் பத்திய முறை அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதுக்கான யோகா போசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா பாத கோணாசனா, செகண்ட் ஒன் சேது பந்தாசனா, தேர்ட் ஒன் தனுராசனா, ஃபோர்த் ஒன் புஜங்காசனா, ஃபிஃப்த் ஒன் பச்சிமோட்டாசனா. இந்த 5 போசஸையும் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு தேவையான பிளட் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். தேவையான பிளட் சர்க்குலேட் ஆகும்போது நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஹார்மோன் பேலன்ஸ் எப்போ நடக்குதோ அப்போவே நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரெகுலர் ஆயிரும். எவ்வளோதான் இன்டர்னலாக நம்ம க்ளீனான டயட் எடுத்துக்கிட்டாலும் இல்லை எந்த ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம பாடியை நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே ஈஸியாக எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். பிசிஓடிக்கு டயட் அண்ட் யோகா எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராக்டிஸ் தாங்க. அதோட சிவியாரிட்டி பொறுத்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணியே ஆகணும். இவ்வளோதாங்க இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன். இதை பற்றின எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைல்.